ஹலோ மக்களே, ஜூன் 12ஆம் தேதியோட அவள் ஒருவேளை சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெகா சந்தேஷம் சீரியலில் போட்டுட்ருக்கோம், சலங்கையொலி சீரியலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரே கோயிலில், அதாவது ஒரே காட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம தீக்ஷலு அப்புறம் அரவிந்தா, லக்ஷ்மி, மித்ரா எல்லாரும் இருப்பாங்க. யார் வந்து சந்திக்க போகிறா, மித்ரா வந்து லக்ஷ்மியை சந்திப்பாங்களா இல்லையா, இல்லை அரவிந்தா வந்து லக்ஷ்மியை சந்திப்பாங்களா இல்லையா, இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே வந்து தீக்ஷலு ஐயா வந்துட்டு முதல்ல பூஜை பண்ணுறாரு. அதாவது ஆல்ரெடி என்னைய தேடி ஒரு பொண்ணு உள்ளே வந்திருக்கு, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியலை, அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அந்த பொண்ணு நல்லபடியாக பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அரவிந்தா, மித்ரா உயிருக்கும் எந்த பாதகமும் வரக்கூடாது, அவங்களும் நல்லபடியாக இருக்கணும், யாரையும் புலி வந்து எதையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை பண்ணிட்டு அவர் பாட்டு ஹோமத்தை உட்காந்து வளர்த்துட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம லக்ஷ்மி வந்து காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. மித்ரா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் யாருமே சந்திக்கல. அதாவது மித்ரா ஒரு பக்கம் காட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, லக்ஷ்மி ஒரு பக்கம் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அரவிந்தா ஒரு பக்கம் காட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம போலீஸும் 4 பேரும் 4 திசையில் ஓடிட்டு இருக்கிறாங்க. யாருமே இன்னும் சந்திக்கல. ஒரு இடத்துல புகை மண்டலமாக மேலே வருது. உடனே நம்ம லக்ஷ்மி வந்து அங்கே நிற்கிறாங்க. புகை மண்டலமாக மேலே வந்தோன்னே, ஓ அப்போ கண்டிப்பாக தீக்ஷலு ஐயா அங்கே தான் இருப்பாங்க, ஸோ நான் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து முதல்ல தீக்ஷலு ஐயா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த ஹோமம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த போலீஸ் கான்ஸ்டபிள்லாம் பார்த்துறாங்க, அந்த பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீக்ஷலு ஐயா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி நீயா அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷலு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே எனக்கு தெரியும் நீ உயிரோடு தான் இருக்கிறேன்னு, நான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன், நீ உயிரோடு தான் இருக்கிறேன்னு என்னோட உள் மனசை சொல்லிட்டே இருந்தது, என்னோட நம்பிக்கை வந்து பொய்யாகலை, நீ உண்மையில உயிரோடு தான் இருக்க, நீ ஏன் இத்தனை வருஷம் நீ எங்கே போன, என்னாச்சு உனக்கு, ஏன் நீ அரவிந்தாவை பார்க்க வரல, ஏன் நீ என்னை பார்க்க வரல, எதுக்கு நீ இத்தனை வருஷமா மறைவா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி தீக்ஷலு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அரவிந்தா ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கிறாங்க, மித்ரான்னு கூட்டிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மித்ரா ஒரு பக்கம் வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. மித்ராக்கும் வந்து அரவிந்தா உள்ள வந்தது தெரியாது, அவரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க புலி ஒரு பக்கம் சுத்திக்கிட்டே இருக்குது. புலியோட சவுண்டு வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா எங்கேயோ பக்கத்துல எங்கேயோ இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. புலியும் வந்து துரத்திட்டே இருக்கு ஒருத்தரியா, அதாவது யாரும் இன்னும் பார்க்கல, ஆனா புலியும் அங்கேயும் இங்கேயும் உலாவிட்டே இருக்கு காட்டுக்குள்ள ஃபுல்லா. உடனே நம்ம லக்ஷ்மி வந்து இங்கே பாருங்க, நான் உயிரோடு இருக்கிறது அது ஒரு பெரிய கதை, அதை என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாங்க. அதாவது அன்னைக்கு அந்த சிந்திராப்பள்ளி பஸ் விபத்து நடந்ததில்ல, அப்போ அதில் எனக்கும் விபத்தாயிடுச்சு, நான் வந்து கோமாக்கு போயிட்டேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு வைத்தியம் பார்த்து தான் எனக்கு நினைவு வந்தது, அப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னைய அங்கே ஒரு அண்ணா தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன். அதுக்கடுத்து எனக்கு பிரசவ வலி வந்தது, அங்கே அரவிந்தா, மித்ரா சார் எல்லாரும் வந்தாங்க. அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் பிரசவம் ஆன உடனே நான் என் குழந்தைய தூக்கிட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அவரை நான் காப்பாற்ற போய் அவரை வீட்டில் விட போக அவர், நீ என் பையன் உயிரை காப்பாற்றிருக்க, நீ எங்கள் கூடயே வா, உனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்ங்கிற ஒருத்தவங்க, அவங்களோட அம்மா கூடயே நானும் அந்த அர்ஜுன் அவங்களோட ஃபேமிலியோடய நாயும் போய் 5 வருஷம் நான் இந்த வைசாக் பக்கமே வரல, இப்போ வந்து ஒரு வேலை விஷயமா இங்கே வந்திருக்கோம். ஆனால் நான் கண்டிப்பாக நான் வந்து என்னோட அரவிந்தா அம்மா, மித்ரா சார் கண்ணில் யார் கண்ணிலையும் நான் படவே கூடாது, அப்படி பட்டேன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். மனிஷா வந்து மித்ரா குடும்பத்தை சும்மா விட மாட்டா, அவள் யாருக்குனே வந்து ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் போட்டு தான் என்னை இது பண்ணியிருக்கா, அவளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, நான் உயிரோட இருக்கிற விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் மித்ரா குடும்பத்தை தான் அதுக்கும் பழி வாங்குவா, அவள் சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா பற்றியும் சொல்கிறாங்க. நான் உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது லக்ஷ்மி வந்து தீக்ஷலர்கிட்ட சொல்கிறாங்க, நான் உயிரோட இருக்கிற உண்மை நீங்கள் எப்பயுமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் தூரத்துல இருந்தே என் குடும்பம் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நான் இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தீக்ஷலு வந்து சும்மா விடுறதா இல்லை. அதாவது இங்கே பாரு லக்ஷ்மி, எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும், உன் வாழ்க்கையிலே நீ வந்து இத்தனை வருஷம் நீ வந்து உயிரோட இருந்தது வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் நீ வந்து அரவிந்தா குடும்பத்தில் திரும்ப வந்து சேரணும், நீயும் மித்ராவும் சேரணுங்கிறது தான் விதி, அதை மாற்ற யாராலும் முடியாது, மித்ரா வேற யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, நீ சொல்கிற மாதிரி அந்த மனிஷாவை பற்றி எனக்கு தெரியும், அவளோட குணம் பற்றி எனக்கு தெரியும், அவள் ஒரு விஷயம் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான்,
ஆனா நீ இப்போ உயிரோட இருக்கிற விஷயத்த வந்து நான் அரவிந்தா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது அரவிந்தாக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீ லக்ஷ்மி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு, அவளும் உன்னை தேடிட்டு தான் இருக்கா, நீயும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவகிட்ட சேருவேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தீக்ஷலு. இல்ல நீங்க சொல்லவே கூடாது, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு பொண்ணை காப்பாற்றணும் இன்னும் யாருன்னே தெரியாம மித்ராவும் இந்த காட்டுக்குள்ள ஒன்னே தான் தேடிட்டு இருக்கிறான். ஒரு பொண்ணு வந்து உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு போலீஸ் சொன்னனால உன்னை நீ லக்ஷ்மி தான் தெரியாம உன் உயிரை காப்பாத்துறதுக்காக மித்ரா இங்க வந்து ஓடிட்டு இருக்கான், இப்ப அவன் உயிர் பாதகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி இப்பதான் அவங்க கண்ட கனவை நினைச்சு பாக்குறாங்க. அதாவது நைட் அவங்க ஒரு கனவு கண்டிருப்பாங்க, உடனே கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, இப்பதான் என் கனவோட அர்த்தம் எனக்கு புரியுது, என்னோட மித்ராக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது கடவுளே, அவர் நல்லபடியா சீக்கிரமா என்ன வந்து சேரணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, என்னோட கனவு பழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க பஸ் மோதுற மாதிரி கனவு கண்டிருப்பாங்க. இங்க புலி வர சுத்திட்டு இருக்குல்ல, கண்டிப்பா அவங்களோட உயிர் பாதகத்துல இருக்குங்கிறத நம்ம லக்ஷ்மி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அந்த புலியும் சுத்திக்கிட்டே இருக்கு, இவங்க 3 பேரும் வந்து இன்னும் தேடிட்டே இருக்கிறாங்க. இன்னும் யாரும் வந்து தீக்ஷலுவை மீட் பண்ணல, லக்ஷ்மி மட்டும் தான் இன்னும் வந்து தீக்ஷலுவை மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா தீக்ஷலு ஐயாவும் வந்துட்டு நீ உயிரோட இருக்கிற விஷயத்த கண்டிப்பா நான் அரவிந்தா குடும்பத்துக்கு சொல்ல தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ இவ்வளவு நாள் உனக்கு குடும்பம் இல்லைன்னு நீ வந்து ஒதுங்கி போன அப்பா, ஆனா இப்ப நீ வந்து உன் குடும்பத்தோட சேர்ற நேரம் வந்தாச்சு லக்ஷ்மி, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னே இல்லை ஐயா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சத்தியம் பண்ணிக்கிறாங்க. தன் மேல சத்தியம் பண்ணிட்டு, நான் உயிரோட இருக்கிற விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இப்போதைக்கு நீங்க வெளியே சொல்லவே கூடாது, நான் அது நல்லதும் இல்லை, அது நல்லாவும் அது சரி வராது அப்படின்னு சொல்லி நீங்க இந்த உண்மையை மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயே அவங்க சத்தியம் பண்ணிக்கிறாங்க. தீக்ஷலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அரவிந்தா வந்து மித்ரான்னு தேடிட்டே வராங்க. புலி வந்து கரெக்டா அவங்க முன்னாடி வந்து நின்றுருது. அதாவது பயந்துடுறாங்க, அப்படி அவங்க ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை, அதாவது என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே தகைச்சு போய் நிக்கிறாங்க. புலியும் வந்துட்டு நிக்குது, புலியோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே மித்ராக்கு தான் ஆபத்தோ, என்ன வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இங்க மித்ரா வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க இன்னும் அரவிந்தாவை பார்க்க வரல. அரவிந்தாவுக்கு நேரா இப்ப புலி நிக்குது, அரவிந்தா இருக்கிறாங்க, எய்த்தாப்புல புலி நிக்குது, எந்த நேரம் வேணா கடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயந்து அப்படி வேர்த்து ஊத்துது மூஞ்சியெல்லாம். இங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸும் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு வாக்கி டாக்கில வந்து அந்த பொண்ணு பத்திரமா வந்துருச்சுங்கிற மாதிரி போலீஸ்க்கு சொல்றாங்க. ஸோ இப்போ அரவிந்தாவும் மித்ராவும் தான் இன்னும் வரணும், நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பெரிய போலீஸ் அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க வாக்கி டாக்கில. இவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. புலியோட சவுண்ட் அந்த போலீஸ்க்கும் கேக்குது. அப்போ புலியோட உரும்பல் ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தங்க புலிகிட்ட மாட்டியிருக்காங்களே, யாருன்னு தெரியலையே, மித்ராவா இருக்குமா அப்படின்னு சொல்லி இங்க போலீஸ் வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. மித்ரா ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கிறாரு. இவங்க அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. அரவிந்தா வந்து நகலவே இல்லை, ஓடவும் இல்லை. ஓடுனா கண்டிப்பா புலி அவங்களை அட்டாக் பண்ணிருக்கும்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நிக்கிறாங்க. மித்ராவும் வந்துடுறாரு. அதுக்கு அடுத்து மித்ரா வந்து கொஞ்சம் தூரத்துல நிக்கிறாரு. புலி நிக்கிறத பாக்குறாரு, அவங்களோட அம்மா அரவிந்தா நிக்கிறதையும் பாக்குறாரு. பார்த்துட்டு இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு பின்னாடியில இருந்து பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு. அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இங்கதான் இருக்கேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா ரொம்ப பார்த்து எடுத்து வச்சு அரவிந்தா கிட்ட மெதுவா போகிறாரு. அந்த புலியும் உரிமைக்கிட்ட கிட்ட வருது. அதாவது கொஞ்சம் தூரத்துல தான் நிக்குது. புலியும் வந்து இவங்களை கடிக்க வர்றதுக்காக நின்றுட்டு இருக்கு. உடனே மித்ரா வந்து அரவிந்தாவை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, டக்குன்னு ஓடி வந்து அரவிந்தாவுக்கு முன்னாடி நின்னுறாரு. அதாவது முதல்ல அட்டாக் பண்றதா இருந்தா என்ன அட்டாக் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி மித்ரா. ஆனா இவங்க வந்து அரவிந்தா வந்து மித்ரா நீ வராத, நீ கிட்ட வராதன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை கேட்காம அரவிந்தாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக மித்ராவும் உள்ள வராரு. உடனே இப்போ என்ன பண்றாங்க, லக்ஷ்மிக்கு வந்து உருமுறை சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது. கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணணும், மித்ராவோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட துப்பாக்கி இருக்கும்ல, பெரிய துப்பாக்கி, அதை வாங்கி டமால்னு சுடுறாங்க. சுடும் போது லக்ஷ்மி வந்து துப்பாக்கியில சுட்ட சத்தம் கேட்டு புலி தெரிச்சு ஓடுது. இதை உடனே மித்ரா வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம கூட வந்த போலீஸ் தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மித்ராக்கு உண்மை தெரியாது, அதாவது அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டது லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அரவிந்தாவும் மித்ராவும் வந்துட்டு இருக்கிற போது அந்த போலீஸ் வந்துருவாங்க. வந்த உடனே தேங்க்யூ சார், நீங்க கரெக்டான நேரத்துல துப்பாக்கியால சுட்டீங்க அப்படின்னு நன்றி சொல்லுவார் நம்ம மித்ரா. ஐயோ சார் நான் சுடல, அங்க இருக்கிற யாரோதான் தீக்ஷலு கூட இருக்கிற யாரோதான் சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ சார், யாருக்கும் எந்த பாதகமும் இல்ல, காப்பாத்தியாச்சு, சரி அந்த பொண்ணு கிடைச்சிட்டாங்களா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் வந்துட்டு மித்ராவையும் அரவிந்தாவையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க தூரத்துல இருந்து அவங்க வரதை வந்து கான்ஸ்டபிள் பார்த்து தீக்ஷலு ஐயா கிட்ட சொல்றாங்க. அதாவது அவங்க 2 பேரும் வராங்க அப்படின்னு சொல்றாங்க, போலீஸும் கூட வராங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம லக்ஷ்மி வழக்கம் போல என்ன பண்றாங்க, தன்னோட சேலையோட முந்தானி எடுத்து தலைக்கு மேல போட்டுக்கிட்டு வழக்கம் போல அவங்க மூஞ்ச மறைச்சுக்கிட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க. உடனே அரவிந்தாவும்
இந்த மித்ராவும் வந்தோன்னே இந்த பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் வந்து என் பையன் மித்ரா போய் மாட்டிக்க பார்த்தான், நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம அரவிந்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் அதிகாரி வந்து திட்டுறாங்க அந்த பொண்ணை, இங்கே பாருங்கம்மா, உங்களால் பாருங்க இன்னைக்கு என்ன ஆயிருக்கும், யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என் வேலை என்ன ஆயிருக்கும், நாங்கள் சொல்றது உங்க நல்லதுக்காக தான், அதை புரிஞ்சுக்காங்கம்மா. நீங்க பாட்டு இப்படி உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதுக்கு முதல்ல நீங்க உயிர் வாழணும்ல மேடம் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி வந்து லக்ஷ்மியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே தீக்ஷலு வந்து சொல்லுவாங்க, இங்க பாருங்க, நீங்க அந்த பொண்ணை திட்டாதீங்க, அந்த பொண்ணு ரொம்ப அவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப துயரங்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கா, அவ கண்டிப்பா என்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவ கண்டிப்பா இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த பொண்ணை எதுவுமே தப்பா பேசாதீங்க, எல்லாமே ஆண்டவன் செயல் தான், இன்னைக்கு இது நடந்திருக்குன்னா அது கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது லக்ஷ்மியை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க அரவிந்தா முன்னாடி. அந்த பொண்ணு வந்து அவளுக்காக வாழல, இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலமா தான் நல்லா இருந்தா போதுன்னு நினைப்பாங்க, ஆனா அந்த பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல, தான் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கா, குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய திறமை இருக்கு அவளுக்கு, அவ வாழ்க்கையே குடும்பத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மியோட குவாலிட்டிஸ் எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க தீக்ஷலு. உடனே இதை கேட்டு அரவிந்தா வந்து ரொம்பவே வியப்பாக்குறாங்க. அதாவது தீக்ஷலு ஒருத்தங்களை சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், அவங்கள ரொம்ப பெரிய இடத்துல இருந்தாதான் அவங்க வாயாலேருந்து இந்த மாதிரி சொற்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அரவிந்தா வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. அதாவது அவங்க முக்காடு போட்டுட்டு அங்க பக்கம் திரும்பி இருக்கிறாங்க, அதாவது சாமி அம்மனை பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. இவங்க உடனே கைய வைக்கிறாங்க, மித்ராவோட அம்மா வந்து அப்படியே போய் அவங்க முதுகுல கை வைக்கிறாங்க பின்னாடி. அவங்க வேற இது போட்டிருக்காங்கல்ல, சேலையை வச்சு முந்தானியை வச்சு எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க மூஞ்சி, அதனால யாரும் தெரியல. உடனே நான் இவ்வளவு தூரம் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கேன், நீ ஏமா உன் மூஞ்ச காட்ட மாட்டேங்கிற, நீ என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா கேக்குறாங்க. உடனே நம்ம தீக்ஷலைய வந்து, ஐயோ அம்மா நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவ தியானத்துல இருக்கா, நீ இப்ப அவ வந்து இப்ப அந்த தியானத்துல இருக்கும்போது யாரையும் பார்க்க கூடாது, அரவிந்தா நீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. அரவிந்தாவும் வந்துடுறாங்க. சொல்லு அரவிந்தா, நீ எதுக்காக என்ன பார்க்கணும் நீங்க வந்திருக்க, அதுவும் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து நீ எதுக்கு வந்திருக்க சொல்லு அப்படிங்கும்போது மித்ரா வந்து டமால் டிமில் போட்டு உண்மையை உடைக்கிறாரு. அதாவது அம்மா எதை பத்தி பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்லு அப்படிங்கும்போது மருமகளை பத்தி பேச வந்திருக்காங்க அப்படின்னா லட்சுமி வந்து ஷாக் ஆகுறா. அதாவது லட்சுமியை பத்தி தான் பேச வராங்களா அப்படின்னு நினைச்சா லட்சுமி வந்து ஷாக் ஆகுறா. லக்ஷ்மியை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷலு வந்து சொல்றாங்க. உடனே அந்த பேரை என் முன்னாடி சொல்லாதீங்க இனிமேல், அந்த பேரை நான் அடியோட வெறுக்கிறேன், நான் ஒன்னும் அவளை பத்தி பேச வரல, கடந்த காலத்துல கசப்பான சில நினைவுகள் இருக்கு, அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல, அவ என் வாழ்க்கையை விட்டு போனது வந்து எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, அவளை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்க பேச வந்திருக்கிறது வருங்கால மருமக மனிஷாவை பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மனிஷான்னு பேரை கேட்டோன்னே இவங்க அப்படி கண்ணீர்ல தாரையா கொட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம லக்ஷ்மிக்கு. இது மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, நான் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், முதல் கல்யாணம் தான் நான் வந்து எனக்கு நல்லா அமையல, அவ வந்து பெரிய துரோகி ஆயிட்டா, அதாவது 1000 தப்பு பண்ணவங்களை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா முதுகுல தூக்கணும் ஒரு துரோகிய கூட என்னால மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மித்ரா வந்து லக்ஷ்மி வந்து அப்படி வார்த்தையால போட்டு தாக்குறாரு. இது எல்லாத்தையுமே மித்ராவும் கேட்டுட்டு இருக்கு, மித்ரா பேசுறது எல்லாத்தையுமே லக்ஷ்மி கேட்டுட்டு இருக்காங்க. அரவிந்தா வந்து எதிர்த்து பேசல, அரவிந்தாக்கு நல்லாவே தெரியும் லக்ஷ்மியை வந்து அவங்க மித்ரா வந்து அடியோட வெறுக்கிறான், தேவையில்லாம நம்ம பேசிக்கணும் அவன் கோவத்தை கிளறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீக்ஷலு வந்து இங்க பாரு மித்ரா, உன் கண்ணை சுத்தி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் நடந்துட்டு இருக்கு, அதுல இருந்து சீக்கிரமே உனக்கு விடை கிடைக்கும், நீ கொஞ்ச நாள் பொறுமையா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்னும் கல்யாணத்துக்கான அவசியமே கிடையாது, உனக்கு எதுக்கு கல்யாணம், உனக்கு கல்யாணத்துக்கான அவசியமும் கிடையாது, அந்த மாதிரி தேவையும் உனக்கு வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க, இன்டைரக்டா சொல்றாங்க தீக்ஷலு. ஆனா நம்ம மித்ராக்கு வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இப்ப வந்து மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அவளும் எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு இப்ப என் வாழ்க்கையில என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, அதுக்கான விடையை கேட்கறதுக்கு தான் நான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான நேரம் இன்னும் வரல மித்ரா, இன்னும் கொஞ்ச நாள் நீ காத்திருக்கணும், அதுக்குள்ள உனக்கான கேள்வி எல்லாருக்குமே விடை கிடைக்கும், நீ இப்போதைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. உடனே அந்த பொண்ணையை நாங்க எங்களோட கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கறாங்க. இல்ல அவங்க ரொம்ப பெரிய மெடிடேஷன்ல இருக்காங்க, இப்போதைக்கு இவங்க 2 பேர்த்தையும் மட்டும் கூட்டிட்டு போங்க, அவங்க அந்த பொண்ணை நாங்க கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷல வந்து இவங்க அனுப்பி வச்சிடறாங்க. உடனே இவங்க போனோன்னே குருஜிக்கு வந்து நன்றி சொல்றாங்க. நன்றி தீக்ஷலு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து மனிஷா வந்து வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மித்ரா இன்னைக்கு தீக்ஷலுவை பார்க்க போயிருக்கான், அதாவது கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இங்கே எங்கேயும் நடந்துட்டு வாசலே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. தேவயானி வந்து என்னடியாச்சு உனக்கு,
எதுக்கு நீ வாசல் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, மித்ரா இன்னைக்கு தீக்ஷலாவை பார்க்க போயிருக்காரு, என் கல்யாணத்தை பத்தி பேச. என்ன சொன்னாருன்னு தெரியல, கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்துருவாங்களா என்னன்னு தெரியல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது மித்ராவும் அரவிந்தாவும் வீட்டுக்குள்ள வருவாங்க. உடனே சொல்லு மித்ரா என்னாச்சு, எப்போ நம்ம கல்யாணம் அப்படிங்கிற போது, இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும்னு சொல்லி நம்ம மித்ரா சொல்வாரு. உடனே நம்ம மனிஷாவுக்கு கோவம் வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள்னு 5 வருஷம், இன்னும் உனக்கு எவ்வளவு நாள் உனக்கு டைம் வேணும் மித்ரா? 5 வருஷமா இல்ல 10 வருஷமா? இன்னும் எத்தனை நாள் நான் இப்படியே இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதோட மட்டும் இல்லாம இங்க பாரு, லக்கியும் வளர்ந்துட்டே இருக்கிறா, இன்னும் விட்டா அவளுக்கே கல்யாணம் ஆயிரும் போல. ஆனா அது அப்ப கூட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. நீ என்னை ஏமாத்திட்டு இருக்க, என் வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சு, என் உயிருக்கும் மேலான என் அம்மாவையும் நான் இழந்துட்டு இருக்கேன். அது எல்லா தியாகத்துக்கும் என்ன காரணம்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கப்பன்னா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீயும் இழுத்தடிச்சிட்டு இருக்க, இப்போ அப்போ அப்புறம்னு. இன்னும் எத்தனை நாள் நான் உனக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதோ தேவையான எடுத்து வருவாங்க. ஆமா மித்ரா, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? நீ கல்யாணம் பண்ணாதான் அடுத்து விவேக்கோ கல்யாணம் பண்ணணும். உனக்காக அவனோட கல்யாணமும் இங்க தள்ளி போயிட்டே இருக்கு, அவனுக்கும் வயசு ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் நான் பெரிய பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக் வந்து, அம்மா நீங்க உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுக்காண்டி நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போவேன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஜானுவை தான் காதலிக்கிறேன், ஜானுவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சண்டையை போட்டாரு. வந்து உன்னை தேவியானி இங்க பாரு, அவ பேரை எடுக்காத, அவ பேச்சே இங்க பேசாத. நான் உனக்கு வேற பொண்ணா பார்த்து எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவேன். ஏன் இந்த வீட்டுல எனக்கு அதுக்கு கூட உரிமை கிடையாதா? எனக்கு பிடிச்ச மருமகளை கூட்டிட்டு வர்றது கூட எனக்கு உரிமை கிடையாதா? என்னோட மருமக எப்படி இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும், நானா முடிவெடுக்கணும் எந்த வீட்டுல இருந்து வரணும்னு, அந்த முடிவை கூட எனக்கு, அந்த சுதந்திரம் கூட இந்த வீட்டுல எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒருவேளை நீ அந்த ஜானுவை தான் காதலிக்கிற, அந்த ஜானுவை தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா பண்ணிக்கோ, அது வந்து என் பணத்தை தாண்டி என்ன வேணா பண்ணிக்கோ. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டுல நான் பணமா இருப்பேன். என் பணத்தை தாண்டி நீ அவ கழுத்துல போய் தாலி கட்டி அதுக்கடுத்து நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருங்க, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்றாங்க. உன்ன அரவிந்தா வந்து இதெல்லாம் கேட்டு, இங்க பாரு அவனோட விருப்பம், இது அவனோட வாழ்க்கை, அவன் யாரை காதலிக்கிறானோ அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சா முடியல, இது பண்ணி அதை விட்டுட்டு எமோஷனலா இப்படி பேசுறதெல்லாம் வந்து, இப்படி வந்து ஒருத்தங்களை வார்த்தையால இது பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க பெரியவங்க தான், முதல்ல உங்க பையன் வாழ்க்கைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. மித்ராவும், அத்தை இதெல்லாம் சரியில்லை, நீங்க கொஞ்சம் யோசிங்க, அவன் வந்து அவனதான் காதலிக்கிறானா, அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நீ உன் கல்யாணத்தை பாரு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருவாங்க. உடனே இவங்களும் போயிருவாங்க. இங்க பார்த்தா அர்ஜுன் வீட்டுல அர்ஜுன் வந்து போலீஸ்ல கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது லக்ஷ்மி காலையில இருந்தே காணுமே, எங்க போனா என்ன ஆனா எந்த எதுவுமே தெரியல. ஜுன்னு வேற தேடிட்டு இருப்பான். இவர் வந்து ஜுன்னு விட ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருப்பாரு. அதாவது எஸ்ஐக்கு கால் பண்ணி கேட்பாரு, சார் நான் அந்த பொண்ணை போட்டோ வேற உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு, எங்கேயாச்சும் ஏதாச்சும் கிடைச்சதா, எங்க இருக்காங்க, ஏதாவது என்ன சார் காலையில இருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், ஆனா நீங்க இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. அர்ஜுன் நம்ம அதை பார்த்துட்டு, இங்க பாரு எனக்கும் தான் லக்ஷ்மி மேல வந்து பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவ ஒரு நாள் கூட இன்னும் அவ போயிட்டு எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம், நைட்டு கூட அவ வரலாம், இன்னும் ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள நீ எதுக்கு இவ்வளோ இதா இருக்க? இதுல இருந்தே தெரியலையா நீ அர்ஜுன் உனக்கு நீ லக்ஷ்மி எவ்வளவு காதலிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது நீ அவளை உயிருக்கும் மேல காதலிச்சாதான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு பதறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அர்ஜுன் வந்து அதுக்கு, அம்மா சும்மா நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க, இதுக்கு பேரு காதல் கிடையாது, இதுக்கு பேரு அஃபெக்ஷன். அவ நம்மளை நம்பி இருக்கா, நம்மளை தவிர வெளியே யாருக்கும் பெருசா அவளுக்கு யாரையும் தெரியாது, அவ வெளியே யார்ட்டும் பேசவும் மாட்டா, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நான் பயந்துட்டு இருந்தா நீங்க தேவையில்லாம எதுக்கும் நீங்க முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா லக்ஷ்மி வருவாங்க. அம்மா லக்ஷ்மி வந்துட்டியா, காலையில இருந்து உன்னை காணுன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன், எங்கம்மா போயிருந்தேன், என்னாச்சு அப்படிங்கும் போது அவங்க அப்படியே பேசாம நின்றுட்டே இருப்பாங்க. உன்னை காணுன்னு சொல்லிட்டு அவன் எஸ்ஐக்கு வேற கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்டான் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மியோட மூஞ்சியே மாறிடும். யாரை கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இங்க பாருங்க, நான் உங்க கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப், என்னோட குடும்பம், அவ்வளவுதான். அதை தாண்டி உங்களுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எதுக்கு தேவையில்லாம என் வாழ்க்கையில நீங்க இன்டர்ஃபியர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து அவங்கள போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அதாவது யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? நான் என்னோட இது ஐடென்டிட்டியை வெளியே காட்டக்கூடாது, என்னோட போட்டோ யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அர்ஜுன் சார், உங்க வேலை எதுண்டோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜுன்னு ஓடி வந்து, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் உங்களை காணும், நான் தேடினதை விட என்னை விட 100 மடங்கு அர்ஜுன் அப்பாதான் உங்களை ரொம்ப தேடிட்டே இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சொல்லிட்டு இருப்பான். இங்க பாருங்க, என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இனிமேல் என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க போட்டோ கொடுத்தனால நம்ம லக்ஷ்மி வந்து கோவத்தின் உச்சிக்கு போய் கத்தி திட்டி விட்டுருவாங்க. உடனே அர்ஜுன் கத்திட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அர்ஜுன் வந்து எடுத்து புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. அம்மா நான் அவளோட நல்லதுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணேன், ஆனா அவளே என் மேல எதுக்குமா கோவப்படுறா இவ்வளோ? நான்
அவளை காணுங்கிற பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அவ நல்ல குணமா தானே இருக்கா, எல்லாத்துக்கும் உதவி பண்றா, எல்லாரு மேலயும் அன்பா இருக்கா. அப்படி என்ன இவளுக்கு கடந்த காலம் பெருசா இருக்க போகுது? எதுக்கு இவளோட மூஞ்ச வந்து யாரும் பார்க்க கூடாது, வெளி உலகத்துக்கே வராம எதுக்கு இவ மறைஞ்சு வாழ்றான்னு எனக்கு ஒரே இதா இருக்குமா, ரொம்ப கவலையா இருக்குமா அப்படின்னு சொல்லி இங்க இவர் பார்த்தா கவலைப்பட்டு இருப்பாரு. அம்மா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு அர்ஜுன் சார். இங்க நம்ம ஜானு வந்து ரொம்பவே சோகமா, அதாவது எதுக்கு என்னன்னு தெரியாம வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. எங்க வராங்க பார்த்தா மித்ரா வீட்டுக்கு தான் வராங்க. மித்ரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது அதாவது வாசல்ல நிக்கிறாங்க. இப்ப என்ன அவங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் எண்ணங்கள் வருதுன்னா, விவேக் அம்மா அவங்களை என்னெல்லாம் இது வரைக்கும் பேசியிருப்பாங்க, அதாவது ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசியிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த வீட்டுக்குள்ள நம்ம போகணுமா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த அந்த நேரத்துல பார்த்தா அதாவது அரவிந்தா வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே ஜானுவை பார்த்துட்டு, ஏன் ஜானு நீ வெளியவே நின்றுட்டு இருக்க, வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்களும் ஆத்த அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அப்ப பார்த்தா நம்ம மித்ரா வராரு. என்ன ஜானு என்ன வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான்மா வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா அதுக்கு அடுத்து வராரு. வந்துட்டு நீ வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜானு நீ என்ன தப்பு பண்ண? உன் அக்கா பண்ணிட்டு போன துரோகத்துக்கு, உன் அக்கா பண்ணிட்டு போன தப்புக்கு தண்டனையை நீ அனுபவிக்கிறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. உன் அக்கா செஞ்சுட்டு போன துரோகத்துக்கு, அதாவது உன் அக்கா பண்ண எல்லாத்துக்கும் வந்து நீ தண்டனை அனுபவிக்க கூடாது, உன் வாழ்க்கை அதால வந்து பாலாகிறத என் கண்ணால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியை தப்பா பேசுறாங்க. உடனே நம்ம அரவிந்தாக்கு வந்து கோவருது. இங்க பாரு மித்ரா, நீ என்ன வேணா பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு லட்சுமியை பத்தி என்ன தெரியும்? உனக்கு கண்ணுக்கு முன்னாடி சில உண்மைகள் இருந்தும் உன்னால அதை பார்க்க முடியல. நீ உண்மைகள்லாம் தெரியாம நீ ஒருத்தங்களை தப்பா பேசுறது ரொம்பவே பெரிய தப்பு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, நீங்க எப்பவுமே உங்க மருமகளுக்கு வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு தானே வருவீங்க. உங்க மருமகளால தான் நம்ம பிசினஸ் எல்லாம் நடுத்தெருவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் போய் எல்லாமே கம்பெனி எல்லாமே லாஸா போய் இப்ப இந்த நிலைமைக்கு மீண்டு வந்திருக்கிறோம்னா அதுக்கு என்னோட உழைப்பு தான் காரணம். அவ வந்து துரோகத்தை தானே பண்ணிட்டு போனா, அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு போனா அவ உங்களுக்கு பெருசா போயிட்டாளா? உங்களுக்கு சும்மா நீங்க அவளை பத்தி பேசினாலே எனக்கு கோவம் தான் வருது. அவ பேரே எடுக்காதீங்க, அவளை பத்தியே பேசாதீங்கம்மா, நீங்க அவளுக்காக எதுவும் என்கிட்ட பறிஞ்சு பேசாதீங்க, முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து கூப்பிட்டு இருக்கிறாரு. இங்க பாரு ஜானு, நான் இப்போ அதுதான் சொல்றேன், உன் அக்கா பண்ணிட்டு போன தப்புக்காக நீ வந்து உன் வாழ்க்கைய இன்னும் நீ எத்தனை வருஷத்துக்கு நீ இப்படியே இருந்து கடத்த போற உன் வாழ்க்கையில அடுத்து என்னன்னு பாக்கணும், நான் உனக்கு சம்பந்தம் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இவங்க வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இந்த நேரத்துல விவேக் வந்து வராரு. இங்க பாரு ஜானு, விவேக் வந்து கல்யாணம் ஆக போகுது. அவனுக்கு வந்து அத்தை வந்து ரொம்பவே பெரிய இடத்துல பாத்துருக்காங்க. வர்ற முகூர்த்தத்துல அவனுக்கு கல்யாணம் வைக்க போறாங்க. நீயும் உனக்கும் நான் மாப்பிள்ளை பார்க்க போறேன், உங்க 2 பேத்துக்கும் வந்து ஒரே மேடையில கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரே மேடையில இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் இல்ல, விவேக்கு வந்து அவங்க அம்மா பார்த்துருக்க பொண்ணோட, ஜானுக்கு வந்து இவங்க ஒரு பார்க்க போற பையனோட ஒரே மேடையில கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு வந்து தேவயானியும் மனுஷமா போறாங்க. கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அதாவது எப்படியோ மித்ரா, நீ ஒரே மேடையில பண்ணாலும் சரி, என்னமோ சரி, என் பையனுக்கு நீ கல்யாணம் நடந்தா எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி, விவேக்குக்கு கல்யாணம் நடந்தா எனக்கு அதுவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்த பொண்ணோட விவேக் கல்யாணம் ஆகணும், அதாவது ஜானு கூட கிடையாது, நான் பார்த்த பொண்ணோட விவேக் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தேவயானி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக் இதை கேட்டு, நிறுத்துங்கண்ணா, எதுக்கு நீங்க முதல்ல அம்மா சொன்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீங்களா எப்படி என் வாழ்க்கையில முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்கிறாரு. சரி, அப்ப நீ எப்போ கல்யாணம் பண்றதா உத்தேசமா இருக்க? நீ என்ன பண்ணலான்னு இருக்க உன் வாழ்க்கையில? நீ யாரதான் கல்யாணம் பண்ணிக்க போற, அதையாச்சும் சொல்லு, நான் கேட்கிறேன் அப்படிங்கும் போது அப்படியே தகைச்சு போய் நின்றாரு. அவர் வந்து அவங்க அம்மாவை எதிர்த்து அவங்களால ஒன்னும் சொல்ல முடியல விவேகால. அதாவது நான் வந்து ஜானுவை தான் காதலிக்கிறேன், உன்னால ஜானுவை தான் காதலிக்கிறேன், நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த அவரால் வாய் திறந்து சொல்ல முடியல. அப்புறம் எதுக்கு அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டே இருக்கிறாரு. ஜானு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அழுகையா வருது. அதாவது விவேக்கையும் ஒன்னும் சொல்ல முடியல, அதே நேரத்துல விவேக கல்யாணமும் பண்ண முடியல, விவேக விட்டும் கொடுக்க முடியல அவங்களால. இன்னொரு பொண்ணுக்காக விவேக விட்டும் கொடுக்க முடியல. அதே நேரத்துல விவேக் வந்து ஜானுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லவே இல்லை. உடனே மித்ரா இருந்துட்டு, இங்க பாரு, ஒரு பொண்ணை காதலிச்சா அதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு தைரியம் இருக்கணும், அப்பனா தான் காதலிக்கணும். இல்லைன்னா நீ வந்து உனக்கு அந்த தைரியம் இல்லைன்னா நீ வந்து வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். உன் வாழ்க்கையும் கெடுத்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுனாலதான் ஜானு இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறா. உன் வாழ்க்கையை நீ கெடுத்தது மட்டும் இல்லாம நீ ஜானு வாழ்க்கையை சேர்த்து பாலாக்கிட்டு இருக்க விவேக் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து ரொம்பவே கோபப்படுறாரு. உடனே அவர் வந்து எதுவுமே பேசல, அதாவது அவங்க அம்மாக்கு சாதகமாவும் பேசல, ஜானுவை பிடிச்சிருக்கணும் சொல்லல, அதாவது அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. என்னமோ நான் உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறேன் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு மித்ரா பாட்டு போயிடுறாரு. இவங்க உடனே
ஜானுவும் வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க வரும்போது பார்த்தா அவங்க அதாவது இவங்க மண்டைக்குள்ள 1008 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது மித்ரா சொன்னது வேற இடத்துல அவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, அவனுக்கு வர முகத்துல கல்யாணம் அப்படிங்கிறது அது அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கே அப்படியே நம்ம அர்ஜுன் வீட்டில் பார்த்தா நம்ம லட்சுமி கார்டனுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள நேற்று நடந்ததே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, போலீஸ்ல ஃபுல்லா இப்போ இவங்களோட பிக்சர் ஃபுல்லா எல்லா பக்கமும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இதால என்ன பிரச்சனை வரப்போகுது, இதெல்லாம் யாரு பார்க்க போறா, யாராவது பார்த்து ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிருமா? நான் அதுக்காக தான் அர்ஜுன் சார் நேற்று நான் உங்களை அவ்வளோ திட்டினேன், மற்றபடி எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க அர்ஜுன் அம்மா ஓடி வராங்க. ஓடி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி அழுதுட்டே வராங்க. என்னம்மா என்னாச்சு அர்ஜுன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரூம்குள்ள போய் பார்த்தா அர்ஜுன் திரும்பி அவரோட குடிப்பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவங்க தண்ணி தெளிச்சு பாக்குறாங்க, எந்திக்கவே இல்லை. அதுக்கு அடுத்து லக்ஷ்மி போராடி கீராடி அவங்கள எழுப்பி அதுக்கடுத்து இவங்க அர்ஜுனோட அம்மா பால் எடுத்துட்டு கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. குடிச்ச பின்ன பார்த்தா எதுக்கு அர்ஜுன் சார் நீங்க இந்த குடியை தொடமாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, இப்ப எதுக்கு இந்த குடியை தொட்டீங்க? நேத்து நான் உங்க மேல அவ்வளவு கோச்சுக்கிட்டேன், நான் உங்களை திட்டேங்கிறதுக்காக தானே. ஆனா இங்க பாருங்க, என் வாழ்க்கையில நிறைய மர்மங்கள்லாம் இருக்கு, அதை என்னால உங்ககிட்ட யாருக்கிட்டயும் ஓப்பனா சொல்ல முடியாது. என்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்க யாராலையும் முடியாது, இந்த உலகத்துல யாராலும் முடியாது. நான் என் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது தான் எனக்கு நல்லது. என் குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா இது பிரச்சனை தான் ஆகும். நான் என்னோட மர்மங்கள் சிலது தெரியாம இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. அதுக்காக தான் நான் அதை மூடி மூடி மறைக்கிறேன். நேற்று நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்னோட பிக்சர் கொடுத்தனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, என்னோட போட்டோ கொடுத்தனால. அதனாலதான் நான் கோவத்துல கட்டிட்டேனே தவிர எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை. இங்க பாருங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்துலதான் நீங்க என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன என் வாழ்க்கையே இதுக்கு அடுத்து ஒண்ணுமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க ஒரு சப்போர்ட்டா வந்தீங்க, அந்த மீனிங்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அர்ஜுன் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அதாவது லக்ஷ்மி அவங்களை காதலிக்கிறாங்கிறத இன்டைரக்டா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ஜுன் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. தப்பா புரிஞ்சுட்டு மற்றபடி இனிமேல் என் வாழ்க்கையை பத்தி எதுவும் கேட்காதீங்க, அதுக்கான நேரம் வந்தா நானே சொல்றேன். ஆனா அவனே அர்ஜுன் சொல்றாரு, நான் பிசினஸ்ல எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்திருக்கேன் லக்ஷ்மி, ஆனா உன் வாழ்க்கையை என்னால சரி பண்ண முடியலைங்கிறது தான் எனக்கு பெரிய வேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. என் வாழ்க்கையில என்னோட பிரச்சனையை யாராலையும் சரி பண்ண முடியாது, அது சரியாகாம இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, அதனால என் வாழ்க்கைக்கு இன்னொரு உறவை கொடுத்து நீங்க இது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, நீங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அதாவது நீங்க என் வாழ்க்கையில ரொம்ப வெல்விஷரா இருக்கீங்கிறத மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு காதலிக்கிறாங்க, அதான் இன்டைரக்டா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து லக்ஷ்மி இதெல்லாம் சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஓடின பின்ன அவங்க வருத்தத்துல, அதாவது மித்ரா தான் சொல்ல முடியாதுல்ல இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துல ஓடிடுவாங்க. இதை அவங்க அர்ஜுன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவளை என்ன காதலிக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு என் மேல அன்பு இருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் தான் இத்தனை நாள இதை நான் கண்டுக்காம இருந்திருக்கேனா, அப்ப அவளுக்கு என் மேல அன்பு இருக்கு, அவளுக்கு என் மேல காதல் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மாவும் அதுக்கடுத்து ஆமா ஆமான்னு சிங்சாங் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க ஜானு அப்படி சோகமா நடந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது மித்ரா வேற இடத்துல மாப்பிள்ள பக்கம்னு சொல்லிட்டாங்க, இதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ விவேக் திரும்பி ஜானு பேசலான்னு வராரு. ஜானு, நீ உன் மனசுல எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க அவங்கள வழக்கம் போல அவாய்ட் பண்றாங்க. அதாவது இங்க பாரு, பழையச பேசி இன்னும் ஆக போறது இல்லை, நீ உங்க வீட்டுல பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஜானு. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு, இவர் அர்ஜுன் சார் இவங்களோட பழைய பாஸ்ட் வாழ்க்கையை கண்டுபிடிக்க போறாங்களா, இல்ல மித்ரா கண்ணுல எப்பதான் லக்ஷ்மி பட போறாங்க, மனிஷா மித்ரா கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நம்ம சலங்கையொலி சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம், மேகா சந்தேசம் சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.